உலகம் முழுவதும் களை கட்டத் தொடங்கியது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். கிறிஸ்துமஸை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு அலங்காரம், பாடல்கள் பாடியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டம். அன்பின் பாதையை நெறி தவறாமல் பின்பற்றும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. இயேசுபிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்திடுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வாழ்த்து. பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து மதுரை அருட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தற்காலிக நிறுத்தம். பணியை தொடங்குவதற்கான கடிதத்தை ஒப்பந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டாம் என தமிழக அரசுக்கு பரிந்துரை. டங்ஸ்டன் சுரங்கம் அமையவுள்ள இடத்தை மறு ஆய்வு செய்ய இந்திய புவியியல் ஆய்வு மையத்திற்கு மத்திய அரசு பரிந்துரை. சுரங்க எல்லையை மறுவரையறை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அறிவுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க ஏல நடைமுறையின் போது தமிழக அரசு எதிர்க்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். ஏலத்தை கைவிடுமாறு தங்களிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளில் பெரிய சுரங்கங்கள் ஏதும் ஏலம் விடுக்கப்படவில்லை என மத்திய அரசு குற்றச்சாட்டு. அந்த 9 ஆண்டுகளும் சுரங்கங்களை ஏலம் விடுவதற்கான அதிகாரம் மாநில அரசிடம்தான் இருந்தது எனவும் விளக்கம். தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி. திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு தந்தை பெரியாரின் கைத்தடி ஒன்றே பதில். திராவிடர் கழகம் தலைவர் கி. வீரமணி வழங்கிய பரிசை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மரியாதை. மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் என கூறி உறுதிமொழி ஏற்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் போராட்டம். விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஏராளமானோர் கண்டன முழக்கம். துரைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வன்னியர் சமூகத்தில் பிறந்ததால் தான் துரைமுருகனுக்கு பதவி மறுக்கப்பட்டதாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் விமர்சனம். மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள். கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே?
இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே. ஏன் உங்களுக்கு மனசு வரல? ஏன் அவர் எந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாரு? பாவப்பட்ட சமுதாயம். கும்மிடிப்பூண்டியில் பாமகவினர் நடத்திய போராட்டத்தின் போது லேசான தள்ளுமுள்ளு. முன்வரிசை நிற்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சலசலப்பு. பேரணியின் போது காவலரின் நெஞ்சில் கை வைத்து தள்ளி அடிக்க பாய்ந்த நபர். அரக்கோணத்தில் நடைபெற்ற பாமக இடஒதுக்கீடு போராட்டத்தில் பரபரப்பு. சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற பெரும்பாடுபட்ட கொள்கை தலைவர் தந்தை பெரியார் வழியில் பயணிப்போம். 51வது நினைவு தினத்தை ஒட்டி தவிக அலுவலகத்தில் மரியாதை செய்த விஜய் உறுதி. எம்ஜிஆரை யாருடன் ஒப்பிடுவது? மலையையும் மடுவையும் ஒப்பிடுவது போன்றது. மோடியுடன் எம்ஜிஆரை ஒப்பிட்டு அண்ணாமலை பதிவிட்டது குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதில் இதை எந்த நிலையிலும் அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடு எங்க மலை எங்க, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். பிரதமர் மோடியையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசியதில் எந்த தவறும் இல்லை என அண்ணாமலை பதில். இரு தலைவர்களும் ஒரே பாதையில் பயணித்தவர்கள் என்றும் எம்ஜிஆர் அனைவருக்கும் பொதுவானவர் என்றும் கருத்து. சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கும், அரசியல் பண்றோம், அதை விடுங்கண்ணா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலையும் செலவு பண்ணிட்டு போறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சோ மொத்தமா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு கல்வி தரத்தை மேம்படுத்தவே ஆல்பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தின் கல்வி தரம் குறைவாக உள்ளது என்றும் விமர்சனம். அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும், அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு தமிழகத்தை பாருங்க, நம்ம எங்க இருக்கோம்னு பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வில் தகராறு. சிலையின் அருகே நிற்பது தொடர்பான பிரச்சனையில் தொழிற்சங்க உறுப்பினரை அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதால் பரபரப்பு. தந்தை பெரியாரின் கொள்கைகளை திராவிட கட்சிகள் படிப்படியாக கைவிட்டு விட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. பட்டியலின மக்களுக்கு அன்றாடம் கொடுமைகளை இழைக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் விமர்சித்ததால் மீண்டும் சலசலப்பு இருக்கிறது. தலித் மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த அரை நூற்றாண்டு கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் எதற்காக தனியாக கட்சி தொடங்க வேண்டும் என சீமான் கேள்வி. கொள்கை வேறு கூட்டணி வேறு என கூறுவது ஏமாற்று வேலை எனவும் ஆவேசம். வெல்ல முடியும், இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா?
ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது. நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன், நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பித்தேன்? அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒன்றுமே கிடையாது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்தம் புதன்கிழமை காலைக்குள் வலுவிழக்கக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் மிதமான மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் பொருளாதார நிபுணர்கள், துறைசார் வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி நிலைமையை மேம்படுத்துவது குறித்து விவாதம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற 27ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல். விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு. தேர்தல் நடைமுறையின் நேர்மை வேகமாக சிதைந்து வருவதாக கூறி மனு தாக்கல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் 300 அடி பள்ளத்தாக்கில் ராணுவ ட்ரக் கவிழ்ந்து விபத்து. வாகனத்தில் சென்ற 5 வீரர்கள் உயிரிழப்பு, காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. (2040ஆம் ஆண்டிற்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப திட்டம். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நம்பிக்கை. அடுத்த ஆண்டு மகா கும்பமேளாவை நடத்துவதற்காக தயாராகும் பிரயாக்ராஜ் நகரம். குதிரைகளில் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் உத்தரப்பிரதேச போலீசார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வு. ஜனவரி 8ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதல் அமர்வு கூடும் என்று அறிவிப்பு. ஹைதராபாத் சிக்கடாப்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜரான நடிகர் அல்லு அர்ஜுனிடம் 4 மணி நேரமாக நடைபெற்ற விசாரணை நிறைவு. புஷ்பா 2 பிரீமியர் காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவத்தில் துருவி விசாரணை. புஷ்பா 2 திரைப்படத்தின் பிரீமியர் காட்சிக்கு தாங்கள் வருவதற்கு போலீஸ் அனுமதி மறுத்த தகவல் தங்களுக்கு தெரியுமா என அல்லு அர்ஜுனிடம் கேள்வி. தியேட்டர் வாசலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண் உயிரிழந்த தகவல் எப்போது தெரிய வந்தது உள்ளிட்ட பல கேள்விகளை எழுப்பி விசாரணை. சண்டிகர் மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மோதல். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக கோரி தீர்மானம் கொண்டு வந்ததை அடுத்து தகராறு. குஜராத் மாநிலம் சூரத்தில் பயணிகள் இன்றி சென்ற விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் பெட்டிகளின் சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு இறங்கியதால் சீரமைப்பு பணிகள் தீவிரம்.